வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறதில்ல, சின்னதாக ஒரு விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானாக வந்து சேரும். சரி, இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாமா? இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து நேற்று நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து செய்கிறதுனால வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்த நாளை தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எங்கள் வீட்டில் செஞ்ச கிருஷ்ண ஜெயந்தியை நான் உங்களுக்கு வந்து விலாகாக போட்டிருக்கேன். ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் வச்சோம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாவே குழந்தை கிருஷ்ணர் பிறந்த நாள் தானே, அதனால் வந்து குழந்தை தவழும் வயதில் இருக்கிறனால நாங்கள் அந்த காலுடைய பாதத்தை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அரிசி மாவில் வந்து குழந்தைய வந்து நல்லா உட்கார வச்சு அத்தி அந்த காலை வச்சு வீட்டு வாசல்லேருந்து நீங்கள் எங்கே பூசை வச்சுருக்கீங்களோ அந்த அறை வரைக்குமே இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து உங்ககிட்ட கிருஷ்ணருடைய படங்கள் இருந்து அதை கூட வச்சுக்கலாம், இல்லை உருவ சிலைகள் இருந்தால் உருவ சிலைகள் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து உருவ சிலைகள் இருந்துச்சு, அதனால் நான் உருவ சிலை வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து கிருஷ்ணர்னாவே பெருமாள் தான், ஸோ சங்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டான அவளை வந்து ஊற வச்சு அதை வந்து வடித்து எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்லம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறோம். அப்புறமேல் வந்து பால் காய்ச்சி பாலில் கொஞ்சம் வந்து ஏலக்காவையும் வெள்ளத்தையும் போட்டு ஊற்றி வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சாமிக்கு எந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். குட்டியாக தான் நாங்கள் பண்ணோம், ரொம்ப பெருசாலாம் கிராண்டாலாம் பண்ணலை. இதில் நீங்கள் வந்து பழங்கள் கூட வந்து வச்சு கூட சாமி கும்பிடலாம். கிருஷ்ணர் பிடிச்ச வந்து லட்டு இதெல்லாம் கூட வச்சு சாமி கும்பிடலாம். இப்போ பூசை எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட ஜுவல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஜுவல்ஸ் கூட வச்சு பூசை செய்யலாம். அது இல்லாமல் காயின்ஸு அப்புறம் மணி இருந்தால் மணி கூட வச்சு பூசை செய்யலாம். நாங்கள் வந்து ஜுவல்ஸ் லைட்டாக சின்னதாக ஒரு ஜுவல்ஸ் மட்டும் சாமிக்கு போட்டோம். அதுக்கப்புறமா கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட அதாவது பெருமாள் சம்மந்தப்பட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கோ அத்தனையுமே நீங்கள் எடுத்து வச்சு இது செய்யலாம். அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 குட்டீஸ் வந்திருக்காங்க. அந்த குட்டீஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். ஹாய், உங்கள் நேம் என்ன? அருள்குமாரா. ஹாய் சொல்லுங்க. உங்கள் நேமு என்ன? வெங்கட்ராமன். குட்டி கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்கள வந்து விளாக்ஸில் காட்டுங்கன்னாங்க, அதனால் உங்களுக்கு காட்டினேன். இப்போ வந்து பூசை முடிஞ்சிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பூசை அப்போ வந்து பூசையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியல. பூசை முடிஞ்சு போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் பூசையெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு இந்த வீடியோ காட்டிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து இதில் பழங்கள் கூட நிறையா வச்சு கூட சாமி கும்பிடலாம். இது குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டிங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. குழந்தைங்க வந்து அதாவது மாசமாக இருக்கிறவங்களும் வந்து எனக்கு வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு மனசார கும்பிட்டு இந்த மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா இந்த மாதிரி செய்கிறேன்னு இங்கே வேண்டி பண்ணலாம். ஸோ வந்து ஆண் குழந்தை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து சாமியுடைய கால் அந்த கிருஷ்ணரே பிறந்ததாக நினச்சி அந்த குழந்தையோட அச்சை வச்சு சாமிக்கு வந்து கால் அச்சை வச்சு சாமி ரூம் வரைக்கும் குழந்தைங்களை கொண்டாடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் வந்து வேஷம் போட்டு கொண்டாடுவாங்க, நன்வீர்லேயும் கிருஷ்ணர் பிறந்தாங்க அப்படின்னுக்கிட்டு. இதுதான் இந்த விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.